நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்கத்தக்கது. இந்த வினாடிகளை முறையாக திட்டமிட்டு பயன்படுத்தினால் எத்தனையோ நல்ல திட்டங்கள் செயல்படுத்தி சாதனை படைக்க முடியும். ஆனால் மக்கள் நேரத்தை வீணாக சிதறிக் கொண்டிருக்கின்றார்கள். 2 அம்சங்கள் மிக முக்கியமானது. ஒன்று, வினாடியும் வீண் போகக்கூடாது. மற்றொன்று, அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். இந்த 2 அம்சங்களுக்கும் குர்ஆன் கொடுக்கும் முக்கியத்துவம் அலாதியானது. உண்மையான இறை நம்பிக்கையாளர்களின் உன்னதமான தன்மைகளை பற்றி குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று கூறும் குர்ஆன் அவர்களின் தன்மைகளையும் ஒவ்வொன்றாக கூறுகிறது. வல்லதீன ஹும் அனில் லஹ்வி மோரிலூன், வீணானவற்றை விட்டும் ஒதுங்கி இருப்பவர்கள் முஃமின்கள் என்று கூறுகிறது. இன்று உதாரணத்திற்கு ஒரு இணையதள வசதி பெற்ற ஒரு மொபைல் அல்லது கணினியை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் லாபங்கள் 1000 இருக்கட்டும், மறுக்கவில்லை. ஆனால் நடப்பில் சமூகம் அதை அதிகமாக எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் சிந்திக்க வேண்டிய ஒன்று. வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் சமூகத்தை வார்த்தடிக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். வாலிபர்கள் மட்டுமல்ல, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவர் கையிலும் மொபைல் 6வது விரலாக மாறிவிட்டதை நம்மால் யாரும் மறுக்க முடியாது. அன்பானவர்களே, இரவு பகலாக மொபைலை பகிரங்கமாகவோ பாவத்திற்காகவோ உபயோகிக்கப்படுவதை பற்றி இங்கு யாருக்கும் சொல்ல தேவையில்லை, அனைவருக்கும் தெரிந்திருக்கும். சங்கையானவர்களே, வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் மூலம் பொய்யும் வதந்தியும் பரவி கொண்டிருக்கிறது. எந்த தகவல் வந்தாலும் அதை உறுதிப்படுத்துவதற்கு முன் ஷேர் செய்யக்கூடாது. வேறு வேலை இல்லை என்பதற்காக வந்ததையெல்லாம் ஃபார்வர்டு பண்ணுவது நம்மை பொய்யாக்கிவிடும். ஒரு மனிதர் தான் கேட்டதையெல்லாம் பேசிவிடுவதே அவருடைய பாவத்துக்கு போதுமானதாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால், உதாரணமாக காணாமல் போன ஒரு நபர் தன்னுடைய வீடு போய் சேர்ந்திருப்பார். ஆனால் மாதக்கணக்கில் அவருடைய இமேஜுடன் தகவல் வலம் வந்து கொண்டிருக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நமக்கு மத்தியில் உள்ள சின்ன சின்ன விஷயத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பரப்பிவிடுகிறோம். இது நம்முடைய பாமர மக்கள் தொடங்கி அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் உட்பட இன்று பண ஆசை, அரசியல், விளையாட்டு, கல்வி, மருத்துவம் என அனைத்து துறைகளிலும் லஞ்சம், ஊழல் மூழ்கி கிடக்கின்றன. பட்ட படிப்புக்கு மட்டுமல்ல, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பட்ட படிப்புக்கு மட்டுமல்ல, எல்கேஜி படிப்பதாக இருந்தாலும் லஞ்சம் இல்லாமல் சீட் கிடைப்பது சிரமம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய மகன் வயதாகிறான், ஆனால் 2 விஷயம் அவனிடத்தில் வாலிபமாக இருக்கின்றது. ஒன்று பொருள் மீது ஆசை, மற்றொன்று நீண்ட வருடம் வாழ வேண்டும் என்ற ஆசை. நாம் இன்று காண்கிறோம், பணம் செல்வம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் மரணமாவதை. இன்று அனைத்து துறைகளுக்கும் பொருளாதாரம் என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதை நடைமுறை அனுபவங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அதே சமயத்தில் மறுமையில் வினவப்படும் 5 கேள்விகளில் பொருளாதாரத்தை பற்றி 2 கேள்விகள் உள்ளன. பொருள் எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டது, இது முதல் கேள்வி. எவ்வழியில் செலவழிக்கப்பட்டது என்றது இது 2வது கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் நம்மிடத்தில் கேட்கப்படும் என்பதை நாம் நன்கறிய வேண்டும். நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் உண்ணாதீர்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. யுத்தத்தில் கிடைக்கும் கனிமத் பொருட்களை போர் வீரர்களுக்கு பங்கீட்டு கொடுக்கப்படும். எனினும் பங்கீடு செய்வதற்கு முன்னால் திருட்டுத்தனமாக யாராவது அதிலிருந்து ஒரு பொருளை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டால் மறுமை நாளில் அவர் அப்பொருளை சுமந்தவராக வருவார் என்று குர்ஆன் கூறுகிறது. எனவே பணம், பொருளை சம்பாதிப்பது நாம் இறையச்சத்திற்கு மாற்றமானதல்ல, மாறாக அதை ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும். அவ்வாறு இல்லையானால் நாம் சீர்கெட்டு போய்விடுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, சமுதாய சீரழிவுக்கு காரணம் போதைப் பொருள் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது பாவத்தின் தலை, அது முற்றிலும் ஹராம் என்று குர்ஆன் கூறுகிறது. இஸ்லாம் நவீனத்தை விரும்பாது என்று சில நவீன விரும்பிகள் நம்பலாம். ஆனால் புதியதை விரும்புவது என்பது மனிதனுடைய இயல்பு என்பதை யார்தான் மறுக்க முடியும்? நவீனத்தை விரும்பவில்லை, ஆனால் மனிதன் கற்காலத்திலிருந்து தற்காலத்திற்கு மாறி இருக்க முடியாது.
நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குதிரையும் ஒட்டகத்தையும் விட்டுவிட்டு விண்வெளி கப்பலிலும் விண்கலங்களிலும் பயணித்திருக்க முடியாது அன்பானவர்களே. எனவே ஆண்ட்ராய்டு போனில் உள்ள வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்பது இன்று தேவையான ஒன்று. ஆனால் அவை நாம் பயன்படுத்துவதை பொறுத்து அதன் முடிவு அமைகிறது. பெரும்பாலான சமூக வலைதளங்களில் பிறர் குறைகளை அலசி ஆராய்தல், பரப்புரை செய்தல் ஆகியவை முக்கியமானதாக இருக்கின்றன. ஷரியத் கண்ணோட்டத்தில் இது மிகவும் மோசமான செயல். எனவே அவைகளை தவிர்த்து நம்முடைய அடிப்படை தேவைகளை மற்றும் மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவனாக உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.